வணக்கம். இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் மைக்ரோ கண்ட்ரோலரின் போர்ட்டில் 8 எல்இடிக்களை இணைக்க கற்றுக்கொள்வோம் மற்றும் அதை ஒரு ஸ்விட்ச் மூலம் பிளிங்க் செய்வோம். மைக்ரோ கண்ட்ரோலர் என்பது RAM மற்றும் ROM இரண்டிலும் கொண்ட ஒரு செயலியுடன் இணைக்கப்பட்ட ஒரு சிறிய கணினியாக கருதப்படும் ஒரு காம்பனன்ட் ஆகும். குறிக்கோள்: இந்த செஷனின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், ஒரு ஸ்விட்சை பயன்படுத்தி 8 எல்இடிக்களை ஒளிரச் செய்ய புரோகிராமை என்டர் செய்ய முடியும் மற்றும் மைக்ரோ கண்ட்ரோலர் ட்ரெய்னர் கிட்டில் அதை இயக்க முடியும். போர்ட் 2 மூலம் ரிசல்ட்டை சரிபார்த்து ரெக்கார்டை அப்சர்வேஷன் செய்ய முடியும். அடுத்து 8 எல்இடிக்களை போர்ட்டுடன் இணைக்க தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்ப்போம் மற்றும் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்களை பயன்படுத்தி ஸ்விட்ச் மூலம் எல்இடியை லிங்க் செய்வோம். இதற்கு உங்களுக்கு பின்வரும் டூல்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்கள் தேவைப்படும்: பிசி அல்லது லேப்டாப் 1, மைக்ரோ கண்ட்ரோலர் கிட் 1, யூஎஸ்பி கேபிள் 1, எஃப்ஆர்சி கேபிள் 2, ஃபிளாஷ் மேஜிக் சாஃப்ட்வேர் மற்றும் கீல் மைக்ரோவிஷன் சாஃப்ட்வேர். இப்போது 8 எல்இடிக்களை போர்ட்டுடன் இணைத்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்தி ஸ்விட்ச் மூலம் எல்இடியை பிளிங்க் செய்வதற்கான செயல்முறையை பார்ப்போம். இது 3 படிகளை உள்ளடக்கியது. ஸ்டெப் 1: கீல் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி 8051 மைக்ரோ கண்ட்ரோலருக்கான புரோகிராமை எழுதவும். ஸ்டெப் 2: ஃபிளாஷ் மேஜிக் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசிக்கு கன்வெர்ட்டட் ஃபைலை பர்ன் செய்யவும். ஸ்டெப் 3: ஹார்ட்வேர் பார்ட்டுகளை கனெக்ட் செய்வதன் மூலம் சர்க்யூட்டை அசெம்பிள் செய்து அவுட்புட்டை எக்ஸிக்யூட் செய்யவும். இப்போது கீல் மைக்ரோவிஷன் என்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி புரோகிராமை ரன் செய்யவும். கணினியை இயக்கி கீல் மைக்ரோவிஷன் சாஃப்ட்வேரை திறக்க வேண்டும். நீங்கள் சாஃப்ட்வேரை திறந்தவுடன் ப்ராஜெக்டில் கிளிக் செய்து நியூ மைக்ரோவிஷன் ப்ராஜெக்ட் என்பதை செலக்ட் செய்ய வேண்டும். 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் என்ற கோப்புறையில் நாம் ரைட் செய்யும்போது நமது புரோகிராம் அதே ஃபோல்டரில் புரோகிராமை சேவ் செய்யும். ப்ராஜெக்ட் படி ஃபைல் நேமை உருவாக்கவும். இங்கே 8 எல்இடி பிளிங்கிங் யூசிங் ஒன் ஸ்விட்ச் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தொடர்வதற்கு சேவ் என்பதை கிளிக் செய்யவும். மைக்ரோ கண்ட்ரோலரை செலக்ட் செய்ய ஒரு டேப் பாப்அப் தோன்றுகிறது. இங்கே நாம் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்துகிறோம். டேட்டா பேஸிலிருந்து AT89C51 ஐ செலக்ட் செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். ஸ்டார்ட் ஃபைலுக்கு நோ என்பதை கிளிக் செய்யவும். ஸ்கிரீனின் லெஃப்ட் சைடில் ப்ராஜெக்ட் என்ற டேப் தோன்றும். டார்கெட் 1க்கு அருகில் உள்ள பிளஸ் மீது கிளிக் செய்யவும். இப்போது சோர்ஸ் குரூப் ஓபன் ஆகிறது. சோர்ஸ் குரூப் 1இல் ரைட் கிளிக் செய்து ஆட் நியூ ஐட்டம் டு குரூப் சோர்ஸ் 1 என்பதை செலக்ட் செய்யவும். நாங்கள் புரோகிராமை அசெம்பிளி லாங்குவேஜில் ரைட் செய்வதால் .sm ஃபைலை செலக்ட் செய்யவும். ஃபைலின் பெயரை இங்கே குறிப்பிடவும். இது 8 எல்இடி பிளிங்கிங் ஃபியூசிங் ஒன் ஸ்விட்ச் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சோர்ஸ் குரூப் 1இல் சேர்க்க ஆட் என்பதை இங்கே கிளிக் செய்யவும். இப்போது உருவாக்கப்பட்ட .sm ஃபைலில் புரோகிராமில் என்டர் என்பதை தொடங்கவும். அதாவது 00H ஐ அட்ரஸ் செய்ய கோடின் ஒரிஜினை செட்டிங் செய்வது. இங்கே L1 என்பது ஆக்ஷனை செய்வதற்கான ஒரு லூப் ஆகும். இப்போது நாம் போர்ட் 1இன் ஆக்ஷனை அக்யூமுலேட்டர் ரெஜிஸ்டருக்கு நகர்த்துகின்றோம். இது இன்புட் போர்ட்டாக செயல்படுகிறது. ANL A, #01H. ANL என்பது 01H 00000001 உடன் பிட்வைஸ் மற்றும் ஆபரேஷன் மற்றும் அக்யூமுலேட்டர் A. JZL1. JZ என்பது அக்யூமுலேட்டர் A 0ஆக இருந்தால் L1 லேபிளுக்கு ஜம்ப் செய்ய வேண்டும். மூவ் A, #OFFH. இப்போது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ FF ஐ அக்யூமுலேட்டர் ரெஜிஸ்டருக்கு நகர்த்தவும். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவின் படி எல்இடிக்கள் பிளிங்க் செய்யும். மூவ் P2, A. இது அக்யூமுலேட்டரின் வேல்யூவை போர்ட் 2க்கு நகர்த்துவதை வரையறுக்கின்றது. இந்த போர்ட் அவுட்புட் போர்ட்டாக செயல்படுகிறது.
A call delay, இதன் பொருள் சப்ரூட்டின் டிலேயை கால் செய்வது. Move A, hashtag 00H. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 00H ஐ அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டருக்கு நகர்த்தவும். Move P2, A. அக்குமுலேட்டரின் வேல்யூவை போர்ட் 2க்கு நாம் நகர்த்துகிறோம். இது கொடுக்கப்பட்ட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவின்படி அவுட்புட்டை காண்பிக்கும். A கால் டிலே. இதன் பொருள் அடுத்த நடவடிக்கைக்கு முன்பாக சப்ரூட்டின் டிலேயை கால் செய்வது. SJMP L1. இப்போது SJMP என்பது ஷார்ட் ஜம்ப் ஃபார் இன்டெஃபினைட் லூப் ஜம்ப் டு த லூப் கிரியேட்டட் L1. டிலே காலன் மூவ் RO, hashtag 0FFH. முந்தைய வரிகளில் டிலே என்று நாம் கால் செய்து உள்ளோம். டிலே புரோகிராமை ரைட் செய்ய தொடங்குங்கள். ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 0FFH ஐ ரெஜிஸ்டர் ROவுக்கு நகர்த்தவும். L2 மூவ் R1, 0FFH. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 0FFH ஐ ரெஜிஸ்டர் R1க்கு நகர்த்தவும். L3 DJNZR1, L3. அது 0வாக இல்லாவிட்டால் டிக்ரிமெண்ட் R1க்கான லூப்பை உருவாக்கி L3க்கு ஜம்ப் செய்யவும். DJNZR0, L2. அது 0வாக இல்லாவிட்டால் ROவுக்கு டிக்ரிமெண்ட் செய்து L2க்கு ஜம்ப் செய்யவும். RET, ரிட்டர்ன் ஃப்ரம் சப்ரூட்டீன். End of the program. இப்போது டார்கெட்டுக்கு நேவிகேட் செய்து ரைட் கிளிக் செய்து ஆப்ஷன் ஃபார் த டார்கெட் 1 ஐ செலக்ட் செய்யவும். ஃப்ரீக்வன்சி 11.052 MHz ஆக மாற்றவும். பாக்ஸ் ஆஃப் த யூஸ் ஆன் சிப் ROM ஐ செலக்ட் செய்யவும். இப்போது மெனுவிற்கு சென்று அவுட்புட்டை செலக்ட் செய்யவும். எக்ஸிக்யூட்டபிள் என்ற பெயரில் ஹெக்ஸ் ஃபைல் நேமை என்டர் செய்யவும். இங்கே இதோ 8 LED பிளிங்கிங் ஃபியூஸ் 1 ஸ்விட்ச். பாக்ஸ் ஆஃப் கிரியேட் ஹெக்ஸ் ஃபைல் என்பதை செலக்ட் செய்து தொடர OK என்பதை கிளிக் செய்யவும். மெனுவிற்கு நேவிகேட் செய்து டிரான்ஸ்லேட் என்பதை செலக்ட் செய்து ஏதேனும் எரர்கள் அல்லது வார்னிங்குகள் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். பில்ட் அவுட்புட்டில் இது எரர்கள் அல்லது வார்னிங்குகளின் நம்பரை காண்பிக்கும். இப்போது டிரான்ஸ்லேட்டுக்கு அடுத்ததாக ஒரு ஐகான் பெயரிடப்பட்டுள்ளது. பில்ட் டார்கெட் என்பதை கிளிக் செய்யவும். பில்ட் அவுட்புட்டில் 8 LED பிளிங்கிங் ஃபியூசிங் 1 ஸ்விட்சிலிருந்து கிரியேட்டிவ் ஹெக்ஸ் ஃபைல் காட்டப்படும். 8 LED பில்லிங் யூசிங் 1 ஸ்விட்ச், 0 எரர்கள், 0 வார்னிங்குகள். சாஃப்ட்வேரில் புரோகிராமை என்டர் செய்த பிறகு மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டை டர்ன் ஆன் செய்யவும். இப்போது USB கேபிளை பயன்படுத்தி லேப்டாப்பை மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டுடன் கனெக்ட் செய்யவும். கேபிளின் ஒரு முனையை லேப்டாப்புடனும் மற்றொரு முனையை மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டுடனும் கனெக்ட் செய்யவும். இப்போது நீங்கள் கீபோர்டில் உள்ள விண்டோஸை கிளிக் செய்து கோடை பர்ன் செய்ய ஃப்ளாஷ் மேஜிக் என தட்டச்சு செய்யவும். இப்போது ஸ்டெப் 1இல் மைக்ரோ கண்ட்ரோலரை செலக்ட் செய்யவும். மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டிலிருந்து கிட்டுக்கு மாறுபடும். இங்கே நாம் 89V51RD2 ஐ பயன்படுத்துகின்றோம். இப்போது கோம் போர்ட்டை செலக்ட் செய்து விண்டோஸில் கிளிக் செய்து டிவைஸ் மேனேஜர் என டைப் செய்யவும். போர்ட்டுகளுக்கு COM and LPT நேவிகேட் செய்து போர்ட் நம்பரை செக் செய்யவும். இதோ COM 20. இப்போது ஃப்ளாஷ் மேஜிக்கை ஓபன் செய்யவும். COM போர்ட்டை COM 20 ஆக செலக்ட் செய்யவும். இது கிட்டிலிருந்து கிட்டுக்கு மாறுபடும். பவுட் ரேட்டை 9600 ஆகவும் இடைமுகம் நான் ISP எனவும் செலக்ட் செய்யவும். கிட்டில் முன்பு செய்த அனைத்து புரோகிராம்களையும் எரேஸ் செய்ய எரேஸ் ஆல் ஃப்ளாஷ் என்ற பாக்ஸில் கிளிக் செய்யவும். இப்போது ஸ்டெப் 3 ஃபார்ம் வயருக்கு சென்று உருவாக்கப்பட்ட ஹெக்ஸ் ஃபைலை ப்ரௌஸ் செய்து ஹெக்ஸ் ஃபைலை செலக்ட் செய்யவும். ஸ்டெப் 5க்கு சென்று ஸ்டார்ட் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டில் உள்ள ரீசெட் பட்டனை கிளிக் செய்து புரோகிராமை கிட்டில் டம்ப் செய்யவும். புரோகிராமின் படி போர்ட்டுகளை கனெக்ட் செய்யவும். கிட்டில் உள்ள போர்ட்டுகள், ஸ்விட்ச் மற்றும் LED ஆகியவற்றை கண்டறியவும். போர்ட்டுகளை கனெக்ட் செய்வதற்காக ஃபீமேல் டு ஃபீமேல்
FRC கேபிள்களை பயன்படுத்தவும். இங்கு போர்ட் 1 ஸ்விட்ச் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் போர்ட் 2 LED-யுடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இப்போது புரோகிராமை பர்ன் செய்ய ரீசெட் பட்டனை மீண்டும் கிளிக் செய்யவும். புரோகிராமின்படி நாங்கள் 000000101H கொடுத்துள்ளோம். இதன் பொருள் பிட் 0 ஸ்விட்ச் மட்டுமே LED-களை கண்ட்ரோல் செய்யும், மற்ற ஸ்விட்சுகள் LED-களை கண்ட்ரோல் செய்யாது. நாம் பிட் 0-ஐ ஹையாக செட் செய்தால் புரோகிராமின்படி LED பிளிங்க் செய்யும். ஸ்விட்ச் ஹையாக இருக்கும்போது புரோகிராமில் டிஃபைன் செய்துள்ளோம், LED-கள் FF மற்றும் 00-ல் டிலே ஆக இருக்கும். நாம் பிட் 0 ஸ்விட்ச் லோகோவை டாகிள் செய்தால் அவுட்புட் LED-யில் மாற்றம் இருப்பதை நாம் காணலாம். புரோகிராமின்படி அனைத்து LED-களும் அணைக்கப்பட்டுள்ளன. இப்போது நாம் பிளிங்கிங் LED-களுக்கான கண்ட்ரோலிங் ஸ்விட்சை மாற்ற முயற்சிப்போம். ANL அப்ளிகேஷனில் ஹெக்ஸ் டெசிமல் வேல்யூவை 10H என்றும், கீழ் சாஃப்ட்வேரில் LED-ஐ 0FFH மற்றும் 00H என்றும் கொடுக்கவும். டார்கெட்டை உருவாக்கவும். ஃபிளாஷ் மேஜிக்கை ஓபன் செய்து அப்டேட்டட் ஹெக்ஸ் ஃபைலை பிரவுஸ் செய்து புரோகிராமை எக்ஸிக்யூட் செய்ய தொடங்கவும். புரோகிராமை டம்ப் செய்ய ரீசெட் என்பதை கிளிக் செய்யவும். மீண்டும் புரோகிராமை பர்ன் செய்ய ரீசெட் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது பிட் 4 ஸ்விட்சை ஹை நிலைக்கு டாகிள் செய்யவும். FF மற்றும் 00 வடிவங்களில் LED பிளிங்க் செய்வதை பார்க்கவும். இப்போது பிட் 4-ஐ லோவாக டாகிள் செய்யவும் மற்றும் LED-ஐ கவனிக்கவும், அது ஆஃப் ஸ்டேட்டில் நிலையில் இருக்கும். இப்போது மற்ற ஸ்விட்சுகளை டாகிள் செய்யவும், அவுட்புட் LED ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. இப்போது பிளிங்கிங் LED-களுக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சை மாற்ற முயற்சிப்போம். ANL ஆபரேஷனில் ஹெக்ஸ் டெசிமல் வேல்யூவை 02H என கொடுத்து கீழ் சாஃப்ட்வேரில் LED-யின் பிளிங்கிங்கை 0AAH ஆகவும் 055H ஆகவும் மாற்றவும். பில்ட் மற்றும் டார்கெட். ஃபிளாஷ் மேஜிக்கை ஓபன் செய்து அப்டேட்டட் ஹெக்ஸ் ஃபைலை பிரவுஸ் செய்து புரோகிராமை எக்ஸிக்யூட் செய்ய தொடங்க வேண்டும். புரோகிராமை டம்ப் செய்ய ரீசெட் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது மீண்டும் புரோகிராமை ரன் செய்ய ரீசெட் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது பிட் 1 ஸ்விட்சை ஹை நிலைக்கு டாகிள் செய்து LED பிளிங்க் செய்வதை பார்க்க முடியும். இப்போது AA மற்றும் 55 பேட்டர்னில் பிளிங்க் செய்யும். இப்போது பிட் 1-ஐ லோவாக டாகிள் செய்து பேட்டர்னை கவனிக்கவும். இப்போது மற்ற ஸ்விட்சுகளை டாகிள் செய்யவும், அவுட்புட் LED ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. இது இந்த செஷனின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது ஸ்விட்ச் மூலம் ஒளிரும் வகையில் LED-ஐ புரோகிராம் செய்வது, 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்தி ஸ்விட்ச் கொண்ட LED-ஐ டிசைன் செய்வது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த செஷனில் நாம் சந்திப்போம்.